வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூப்பராக வடித்து வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. அதில் ஒரு 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி பட்டாணி, வெள்ளை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா குழம்பு வச்சுருக்கேங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. சும்மா ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். இந்த குருமா குழம்பு நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அதுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசம், அதுவும் சூடாக வச்சுருக்கிறேங்க. ஜோராக இருக்குது. அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக நான் பண்ணினது கடலைப்பருப்பு வடை. இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. குருமா குழம்புக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். அந்த வடையில் 2 வடை வச்சுக்கலாம். ஒரு அப்பளம் வச்சுக்கலாம். அந்த வடையில் கொஞ்சம் பகோடா மாதிரி போட்டிருக்கோங்க. இதை சாதத்து மேலே போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிள்ளு சாம்பாரெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பகோடா போட்டு மேலே தூவி சாப்பிட்டோமா பிரமாதமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க. அடுத்து எப்பயும் போல் மாம்பழம், 2 துண்டு மாம்பழம். ஒன்றே போதும், நிறைய இருக்குது. ஒரு துண்டு மாம்பழம். அடுத்து ஊறுகாய், தக்காளி ஊறுகாய். அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு தக்காளி ஊறுகாய் சாப்பிட்டு. ரொம்ப ஜோராக இருக்குது பாருங்கள். அதில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இவ்வளோதாங்க என்னைய சமையல். எங்கள் வீட்டில் தூயமல்லி அரிசி சாதம், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா குழம்பு, மிளகு ரசம், ஒரே ஒரு அப்பளம், 2 மசால் வடை, ஒரு மாம்பழத்துண்டு, கொஞ்சோண்டு தக்காளி ஊறுகாய். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.